வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் ரெமிஜியஸ். ஹிட்லர் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களுக்கு நாம செஞ்ச தப்பு ஞாபகம் இருந்தா 5 வாட்டி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சிருப்போம். இயக்குனர் தனா டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, ஜிவிஎம், ரியா, சரண்ராஜ் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று இருக்குது, தமிழ் திராவிட சமுதாய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்சிக்குள்ள சில பிரச்சனைகள் உருவாகுது. அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்குள்ள சில மோதல்கள் உருவாகுது. ஸோ கட்சி பிரிய போதா, அடுத்த முதலமைச்சர் யார் ஆக போறாரு, கட்சி தலைமையா யார் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான குழப்பமான சூழல் நிலவுது. பணமோ அதிகாரமோ இல்ல, ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி நிக்கிற கூட்டம் தான். அந்த சிச்சுவேஷன்ல தான் இன்னும் சில நாட்கள் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதையொட்டி பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கொல்லப்பட்டவங்க கிட்ட இருந்து 200 கோடி வரைக்கும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. 4 பேர் நின்னா அவன் ரவுடி, 40 பேர் நின்னா அவன் கேங்ஸ்டர், 4 கோடி பேர் நின்னா அவன் தலைவன். இதெல்லாம் யார் பண்றாங்க, எதற்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த அரசியல் கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்துக்கும் வரப்போற தேர்தலுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஊர்ல இருந்து கிளம்பி வேலை தேடி சென்னைக்கு வராரு விஜய் ஆண்டனி. வந்த வேலையை விட்டுட்டு ஹீரோயின் பின்னாடி சுத்திக்கிட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. அவர் எப்படி இந்த இஷ்யூல இன்வால்வ் ஆகுறாரு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் ஹிட்லர் படத்தோட மீதி கதை. ஒண்ணுமே சொல்லாம போனா எப்படி? இந்த பேண்டேட் காசாவது கொடுக்கணும்ல? கொடுப்பாங்க நிறைய கொடுப்பாங்க. ஓயா இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு அது சார்ந்த கான்ஃபிளிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. கட்சியோட பேர் தமிழ் திராவிட சமுதாய கட்சி அப்படின்னு வச்சதுல இருந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ கான்ஃபிளிக்ஸ், ஒரு கட்சி உடைய போதுன்னா அந்த இடத்துக்கு யார் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. அடுத்தது எலெக்ஷன் வரப்போது. எலெக்ஷன் வருதுன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப கோடிக்கணக்கில் பணங்களை செலவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப பணத்தை எங்கே இருந்து சோர்ஸ் பண்றாங்க, எப்படி கொண்டு போக போறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட கேரக்டர்ஸ் அண்ட் காஸ்டிங் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சரண்ராஜ் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. நம்ம பழைய நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம், பாட்ஷா, ஜென்டில்மேன் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம். இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இவர் தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா கட்சியில முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு முக்கியமான அரசியல்வாதி ஆடுகளம் நரேன் நடிச்சிருக்காரு. அவருக்கு காட்சிகள் கம்மி தான் அப்படின்னாலும் கேரக்டர் வைஸ் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் கொடுத்திருக்காங்க. கவலை இல்ல, பணம் தான் மேட்ரு. வர தேர்தல்ல கட்சி ஜெயிச்சிடும், நீ ஜெயிக்க மாட்டேன். ஜெயிச்சு காட்டுறேன், அதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் சரி. இந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஃபினாமியா வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் அதை ஆக்டர் தமிழ் பண்ணியிருக்காரு. இவர் ஜெய்பீம் படத்துல போலீஸா நடிச்சிருந்தாரு. அதே போல டானாக்காரன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த 3 கேரக்டர்ஸ் தான் இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டீல் பண்றாங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ஸ் எல்லாமே படத்துல ரொம்பவே சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, அதுல நடிச்ச ஆர்டிஸ்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ படம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமா தான் இருந்திருக்கணும். பட் ஏன் இல்ல அப்படின்னு யோசிக்கும் போது விஜய் ஆண்டனி அவர்கள் வரக்கூடிய போர்ஷன்ஸ் தான் ரொம்பவே பிரச்சனைக்குரியதா இருக்கு. விஜய் ஆண்டனி இந்த படத்துல இன்ட்ரோ ஆகிறதுல இருந்து அதுக்கப்புறம் இன்டர்வல் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே தமிழ் சினிமால வச்சு தேய்ச்ச ஒரு டெம்ப்ளேட் தான். எனக்கு அவன் வேணும். ஹீரோ வேலை தேடி ஊர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி வராரு. பார்த்தோம்னா இங்க ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு கூட போய் தங்குறாரு. அந்த ஃப்ரெண்டு தான் காமெடியன் ரெட்டிங் கிங்ஸ்லி நடிச்சிருக்காரு. அவரு கூட சேர்ந்துக்கிட்டு காமெடி பண்றது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பார்த்தா அடியால் மாதிரியா தெரியுது? இல்லையே, அஜித் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன்ல யதார்த்தமா ஹீரோயினை பாக்குறாரு. பார்த்தோன்னா காதல் வந்துருது. திரும்ப அவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு திட்டிகிட்டே இருக்குது. இவர் ஸ்டாக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் பிடிச்சிருது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இதுக்கு நடுவில் பாட்டு, டான்ஸ், ரொமான்ஸ்னு சொல்லிட்டு எல்லா விதமான கிரிஞ்சுத்தனங்களையுமே பண்ணிட்டு இருக்காரு. அதே போல ஹீரோயின் கேரக்டரும் நல்லா பக்காவா அளவெடுத்து தச்ச தமிழ் சினிமாவோட லூசு கேரக்டர், அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. வைன் வாங்கி தரியா இல்லையா? அடிக்கடி குடிப்பீங்களோ? நான்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணு, எப்பவாச்சும் தான். இந்த விஷயங்கள் எதுவுமே சுத்தமாவே ஒர்க் அவுட் ஆகல. படத்துக்கும் கதைக்கும் தேவையும் இல்லாம தான் இருக்குது. அப்படினாலுமே இதுல ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் மட்டும் சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னா, விஜய் ஆண்டனி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காரு, கிரிஞ்சு பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இயல்புக்கு மீறி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஆனா இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இல்ல அதெல்லாம் நமக்கு வராது, நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி போறதோ, இல்லனா வேற மாதிரி ஏதாவது பண்றோமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்காம தயக்கமே இல்லாம இறங்கி நடிச்சிருக்காரு. ஹேர் ஸ்டைல் மாத்திக்கிறது, சின்ன சின்ன காமெடிஸ் பண்றது, கிரிஞ்சு பண்றது, ஃபாலோ பண்றது, லவ் பண்றதுன்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாத்தையுமே தயக்கமே இல்லாம இறங்கி நடிச்சிருக்காரு.
வச்சிருக்காரு. அந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு ஆகல அப்படிங்கறத தாண்டி இப்படி ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான கமிட்மெண்ட்டும் இன்வால்மெண்ட்டும் கொடுத்து இப்படி சின்சியரா நடிக்கிறது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய ஒரு குவாலிட்டி தான். அதே போல இன்னொரு விஷயம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. இந்த படத்தோட பிரஸ் மீட்ல வந்து விஜய் ஆண்டனி பண்ண சில விஷயங்கள், அந்த பிரஸ் மீட் வீடியோல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருப்பாரு. அங்க क्वेश्चन கேட்டு இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு மேல தோல்ல கை போட்டுக்கிட்டு அவங்க கூட காமெடி பண்றது, கிரிஞ்ச் பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ஜிவிஎம் ஸ்டேஜ்ல வச்சுட்டு சார் நீங்க என்ன ஒரு லவ் சீன் டைரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து கிரிஞ்ச் பண்ணிட்டு இருந்தது. இந்த மாதிரி அவரோட இயல்புக்கு மீறி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு இயல்பா வரல. பட் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரியே நினைச்சு பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவரே அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. இப்படி ஒரு படம் வருதுங்கிறப்போ இந்த படத்தை எப்படியாச்சும் ப்ரோமோட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறணும், இதுக்கு என்னெல்லாம் பண்ணாமோ எல்லாமே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் இருந்தாரு. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் கமிட் ஆயிட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த படம் நம்ம சொன்ன மாதிரி வருதா, நம்ம நினைச்ச மாதிரி வருதா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு கமிட் பண்ணிட்டோன்றப்போ அதுக்கான இன்வால்மெண்டோட நடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ நம்ம சைடு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ப்ரோமோட் பண்ணி கொடுக்க முடியுமோ அதால முழுசா பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ். அந்த பிரஸ் மீட்ல அவர் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்மே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாரு. எல்லாத்தையுமே இந்த படத்தை எப்படியா ப்ரோமோட் பண்ணிடணும், ப்ரொடியூசருக்கு இந்த படம் வந்து எந்த வகையில் நஷ்டம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன் சைடு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே முழுசா பண்ணது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். நெக்ஸ்ட் கமிங் பேக் டு தி மூவி. ஸோ ஒரு வழியா இன்டர்வல் கிட்ட தான் வந்து ஹீரோ வந்து கதை கூட கனெக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, அது சுவாரஸ்யமா இருக்குதா அப்படின்னு யோசிச்சோம்னா அதுலயுமே ஒரு சின்ன கேள்விக்குறி தான் இருக்கு. ஏன்னா இன்டர்வல்ல அல்லது அது கொஞ்சம் முன்னாடியே இதுதான் ட்விஸ்டா இருக்க போது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவா நம்ம வச்சிருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறனால இன்டர்வல் ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு யூகிக்கக்கூடியதா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகாச்சும் வந்து கதையில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஹீரோக்கு முக்கியமான கான்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பட் பேரலாக இந்த லவ் ட்ராக்குமே போயிட்டு இருக்குது. ஹீரோயின் வந்து ஓகே சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பேசு, எங்கள் அத்தைக்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்றது, இவர் பொண்ணு கேட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் ரொம்பவே ஒரு லெட் டவுனாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கங்கே சில சுவாரஸ்யமான காட்சிகளும் இருந்துச்சு. குறிப்பாக ஜிவிஎம் வரக்கூடிய காட்சிகள், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு, அவருக்குனே டெய்லர் மேடாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டாருன்னா அவருக்குண்டான அந்த பாடி லாங்குவேஜில் அவர் பேசக்கூடிய டயலாக்ஸாக இருக்கட்டும், அவரோட பாடி மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட அந்த என்கொயரி சீக்வன்சஸாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்சஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அதே போல இந்த பொலிட்டிஷியன்ஸ் சரண்ராஜ், ஆடுகளம் நரேன் டைரக்டர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிங்கா கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு வழியா ஒரு ஃபிளாஷ்பேக், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடியுது. படம் முடியும் போது நமக்கு எந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சோம்னா அதுலயே நமக்கு பெருசா சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்ல தான். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை கமர்ஷியலா ஓரளவுக்கு எங்கேஜிங்கா படமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரைக்குமே ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த முயற்சியில அவங்க முழுமையா வெற்றி பெறல அப்படிங்கறத நம்ம சொல்லியாகணும். ஏன்னா என்னதான் நல்ல கதை இருந்தாலும் வழக்கமா தமிழ் சினிமா டெம்ப்ளேட் படி ஹீரோ ஹீரோயின் காமெடியன் லவ் பாட்டு ஃபைட் அப்படிங்கிற டெம்ப்ளேட் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னாவே ஆடியன்ஸ்க்கு அதுல பெருசா சுவாரஸ்யம் வர போறது இல்ல. இப்ப ரீசெண்டா நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க படங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் அந்த படங்கள் இந்த டெம்ப்ளேட்ல இல்லாத படங்களா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த யூசுவல் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் உடைச்சு போட்டுட்டு எடுத்துக்கிட்ட கதையை சின்சியரா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேயோட பண்ணி பிரசன்ட் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமா மக்கள் ரசிச்சு கொண்டாடுவாங்க அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹிட்லர் மூவி. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்போ டிவியில் கலக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஜாயின் அப் ஃபார் ஐஸ்வர்யா நந்தாக. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு. வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டோட முடிச்சிடுவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையாலே வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. சொல்ற மாதிரி ராஜா சார், நம்ம ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டு எனக்கே கொடுக்கறதுக்காக. ஏன்னா இந்த ரொம்ப இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங். மெல்வின் சார், வாட் அ கிரேட் பீட் சார். ரொம்ப ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கேன். அண்ட் ரொம்ப நன்றி. நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும்.
வர 27th of September ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க, அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ இங்கே இருக்காரு, நீங்களும் இங்கே இருக்கீங்க. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். விஜயாண்டி சார், இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ, இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சார் வராரா பாடுவாரா, சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவனுக்கு சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, டான்ஸ் ஆடலாமா, எல்லாமே காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடிச்சு கேட்டுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி டைமுக்கு அதனால அவன் உங்களை வெல்கம் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல விஜய் ஆண்டனி சார் onto the stage. Yes sir, please. நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா மால்ல இருந்து முதல்ல உங்களை ஹானர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஐம் வெல்கமிங் தஸ்னீம் onto the stage. Please come தஸ்னீம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போங்க வா. சார், நாளையிலேருந்து அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல, விஜய் ஆண்டனி சாருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணுமே. இவ்வளோ வேணா, இன்னும் தேங்க்யூ. தனா இங்க தனா டைரக்டர் சார், நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் அவர் என்ட்ரி கொடுக்க போறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்க ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த தியேட்டர்லேயே ஒரு 5 தியேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன், போகிற மால்லையே. ஆமாம், அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. என்னப்பா? உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. அது ஆமாம், அந்த பாட்டா? எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல பார்க்குறோம். பட் இருந்தாலும் ஒரு இந்த ரிங் சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்ணுறீங்களா? ஆமாம். சரி, ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்கே தட்டுமா, அங்கே தட்டுமா, அங்கே போட்டுமா, எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? சார், கேமரா விழுந்த பரவாயில்லையா? பார்த்துக்கிறீங்களா? கேமரா போட்டு பிடிங்களா? பத்திரம் வேற வழி அங்கே தான் போடுறேன். ஓகேவா? ரெடி? என்ன நியாயம்? உங்களுக்கு மனதைரியம் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும், ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்று, என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா. நீங்க மாமா நான் தான். இப்ப பாடுங்க, மதுரை கார மீரா நானா. இப்ப என்ன பார்த்து பாடுங்க. அதான் என்ன பார்த்தா சார், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார். அதாவது நம்ம டான்ஸ் என்ன பார்த்து பாடல, அங்க பாடுங்க. நீங்க என்ன பாடுங்க? மதுரை என்ன பார்த்து சார், உங்களை வைபத்தான்னு ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தா? வைபத்தான். தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் வைபத்தா போகல, நீங்க அத்தான் கூப்பிட்டீங்க. நான் என்ன தம்பி, நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான் கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யணும்? இங்க வாங்க, மைக் கொடுங்க. மைக். இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு தானா? டோஷிலாக்கு நான் அத்தான். அவங்க எனக்கு என்ன?